ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி கம்பு இட்லியும் தோசையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் கம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட இட்லி அரிசி 1 கப் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து 1/2 கப் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை 3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதில் நல்ல தண்ணி விட்டு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கம்பும் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதை மாதிரி ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச தண்ணியே ஊற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் வலிச்சு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஓவர் நைட் புளிக்க வச்சுடுங்க. அடுத்ததாக கார சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. ஜாரில் ஊற வச்ச காஞ்ச மிளகாய் 8, ஊற வச்ச காஷ்மீரி சில்லி 4 போட்டுக்கோங்க. இது கூட அரை கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற வச்ச புளியையும் இது கூட சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி போட்டுட்டு இது கூட உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடானது 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச சட்னியை இதில் ஊற்றி கிளறி விடுங்க. பச்சை வாசம் போகணும், அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சட்னி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சட்னி 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பஃப்னு பொங்கி வந்திருக்கு. இதை கரண்டியால் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இட்லி தட்டில் ஊற்றிக்கோங்க. இட்லி குண்டாவில் இருக்கிற தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பதினஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள், இட்லி வெந்திருக்கு. தண்ணி தொளிச்சு விட்டு தட்டை வெளியில் எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் இட்லி தட்டை கவுத்தி வச்சு துணியை எடுத்துக்கோங்க.
அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் சூடானதும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு ஒரு துணியால் தண்ணியை தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்லில் விட்டு கரண்டியால் ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. தோசைக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை அங்கங்கே தெளித்து விட்டுக்கோங்க. தோசை இது மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் பரட்டி போட்டுக்கோங்க. 1 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்கிற இட்லியை தோசை கூட எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சட்னியை பரிமாறிக்கோங்க. இப்போ பாருங்கள், சாஃப்டான இட்லியும் கிறிஸ்பியான தோசையும் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.